இருக்கீங்களா மேம்? பார்த்துட்டு இருக்கேன். எந்த கண்டெஸ்டன்ட் வந்து இந்த முறை வின் பண்ணா நல்லா இருக்கும்? யாரு பார்த்தா கொஞ்சம் மைக் மேம். தீபக். எதனால? அவருக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கா பேசுறான்ற மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கு. ஏதாவது ஈவனா இருக்க மாதிரி இருக்கு எல்லாத்துலயுமே. யார் வந்து வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்து கண்டிப்பா டிசர்வ் கிடையாது, இவங்க வின் பண்ண. ஜாக்லின். எதனால? அது வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாரும் சொல்லாம தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்க. அவங்க எங்க கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ பணப்பெட்டி எப்பவுமே வரும் இல்லைங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ட்ல இவங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போனா நல்லது அப்படின்ட்டு இப்ப விஷால். விஷால். எந்த கண்டெஸ்டன்ட் வரைக்கும்? சௌந்தர்யா. ஏன் கியூட்டா ரியாக்ஷன் பண்றாங்க. சரி, யார் வின் பண்ண கூடாது? ஜாக்லின். ஏன்? இப்போ வந்து யாராவது அவங்க கிட்ட ஹார்ஷா பேசுனாங்கன்னா ஆப்போசிட் டீம் போயிடுறாங்க. 24/7 பார்ப்போம். அதில் வந்து சௌந்தர்யா பண்ணுறது வந்து நேச்சுரலாக இருக்குது. அவங்க எதுவும் மைண்டில் எதுவும் வச்சுக்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க வின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். யார் வின் பண்ண கூடாது? யார் வின் பண்ணக்கூடாதுன்னா இப்போ வந்து விஷால் வந்து டிசர்வ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விஷால் வின் பண்ணக்கூடாது. இப்போ பணப்பெட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர இல்லையா? ஆமா. இந்த கண்டெஸ்டன்ட் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. அதனால இவங்க இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்ல இவங்க பணப்பெட்டி எடுத்துட்டு போனா நல்லது இல்லையான்னு நினைக்கிறேன். அருண் எடுத்துட்டு போனா பெட்டர். பிக் பாஸ் பாக்குறீங்களா? பாக்குறோம். யார் பிடிக்கும்? விஷால். ரயான். என்னால? அவரோட கேம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட்லேயே உள்ள வந்திருந்தாரு. இந்த கேம் பிளே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணியிருந்தாருன்னா இன்னும் முத்துக்குமரனை விட அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. சரி, இவங்க வந்து டிசர்வ் இல்ல, அதனால வந்து இவங்க வின் பண்ணக்கூடாது, டைட்டில் அவங்களுக்கு போக கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா விஷால். விஷால் அவர் பண்றது சுத்தமா பிடிக்கல. என்ன பிடிக்கல? அவர் ஒன்று ட்ரை பண்றாரு உள்ள இருந்துட்டு. பட் ஆனால் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாவே இல்லை. என்டர்டெய்னிங் ஒன்று ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அது பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங் மாதிரி இல்லை. கண்டிப்பா வின் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க அந்த படம் பட்டி எடுத்துட்டு போறது பெஸ்ட் அப்படின்னு. தீபக் அண்ட் பவித்ரா. விஷாலை பிடிக்கும். ஏன்னா அவர் பண்றது எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் வந்துட்டு விஷால் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். டைட்டில் வின் பண்ணவே கூடாது, ஏன்னா இது அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இவங்க வரவே கூடாதுன்னு யார் நினைக்கிறேன்? நான் வந்துட்டு சௌந்தர்யா நினைக்கிறேன். எதுக்குன்னா அவங்க இப்போ இருக்கிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்றாங்க. அதாவது எப்படின்னா எல்லாரையும் ஒரு மாதிரி பண்ணிட்டு அவங்க ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இருக்கிறதே ஏதாவது சொன்னா சும்மா அப்செட் ஆகுறது அதெல்லாம் பண்ணி ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் 8 பேர் இருக்காங்கல்ல, இவங்க வின் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க அந்த பணப்பட்டி எடுத்துட்டு போயிடலாம். யார் நினைக்கிறீங்க? முத்துக்குமரன். பிடிச்சிருக்குன்னு பார்த்தா எனக்கு தீபக் வின் பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் அவர் கொஞ்சம் ஹானஸ்டாக நல்லா ப்ளே பண்ணுறாங்க. முத்து சொல்லுவேன், பிகாஸ் அவர் எல்லாரையும் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்டா ஃபைனல் பணப்பெட்டி வைப்பாங்க இல்லைங்களா? இப்ப இருக்க கண்டெஸ்டன்ட்ல இவங்க கண்டிப்பா வின் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க எடுத்துட்டு போறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா பவித்ரா. எனக்கு ஃபேவரட் வந்து அருண் தான். அருண் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். எதனால? இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன். கவின் இந்த சீசன் லாஸ்ட்டாக பார்த்தேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சீசன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் விஜேஎஸ் அண்ணா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டீல் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கவுண்டர்லாம் வந்துட்டு உடனே கொடுக்குறதுலாம் நல்லா இருக்குது. ஸோ அதனாலே பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்த்த வரைக்கும் எனக்கு அருண் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ட்ல யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு இந்த டைட்டில் போக கூடாது. சௌந்தர்யா. பிகாஸ் அவங்க வந்துட்டு ஃபேன் பேஸை வச்சு ஃபுல்லாக வராங்க. பெருசாக எதுவுமே எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. ஆட்டிடியூட் மட்டும்தான் அங்கே இருக்குது. மேபி சௌந்தர்யா வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்டா பணப்பெட்டின்னு வைப்பாங்க இல்லையா? அது வந்து இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ட்ல இவங்க வின் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க எடுத்துட்டு போறது பெஸ்ட். அப்படி என்ன கேட்டால் வந்துட்டு பவித்ரா சொல்லலாம். முத்து வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எதனால? அவரோட கேம் பிளே நல்லா இருக்கு.
எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி அவர் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட்ல இவங்க வின் பண்ண கூடாதுன்னு யார் நினைக்கிறீங்க? ஜாக்லின் ஏன்? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால. இப்போ லாஸ்ட்ல பணப்பட்டி வரும் இல்லையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, இவங்க வின் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க எடுத்துட்டு போறது பெஸ்ட்னு யாருன்னு நினைக்கிறீங்க? பவித்ரா. யார் பிடிக்கும்? அருண் எதனால? நல்லா ஆடுவான். யார் பிடிக்காது? சௌந்தர்யா ஏன்? சும்மா கத்தினே இருக்கும். இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்குன்னா யாரை சொல்லலாம்? முத்துக்குமார். எதனால? நல்லா பிரில்லியன்ட்டு, நல்ல டேலண்ட்டு, ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாரு. எல்லா இடத்துலையும் நல்ல சுறுசுறுப்பாக அந்த விளையாட வந்த நோக்கத்தோடு எல்லா பிளேயர்ஸும் அப்படி இருக்கணும் என்ன கேட்டால். சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கடமையேன்னு இருக்காங்க, அவர் பரவாயில்ல, பொறுப்புணர்ந்து அந்த சுறுசுறுப்பு, அந்த ஆக்டிவ்னஸ்ஸு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. யாரும் இல்லை, ஏன்னா அவங்கவுங்க வந்து எஃபோர்ட் போட்டு தான் செய்கிறாங்க. பாவம் அவங்க நம்ம வந்து சாதாரணமாக இவங்களை பிடிக்கலன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செல்ஃபோன் இல்லாமல், என்ன சொல்கிறது, வீட்டு தொடர்பு இல்லாமல் அவங்க வந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஷோவை. மற்றபடி நம்ம வெளியே இருந்து ஈஸியாக சொல்லிடலாம், அது இப்போ நல்லா இல்லை, பிடிக்கல. நம்மளே அந்த இடத்துல போனாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து விளையாடுவோம்னு சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோனும் இல்லாமல், வீட்டு தொடர்பும் இல்லாமல் ஒரு இத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சு நான் சொல்கிறேன், யாருக்கு வேணால் கிடைக்கலாம். அதில் வந்து முக்கியமாக முத்துக்குமார் பரவாயில்ல, நல்ல தமிழ் ஆற்றல் இருக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்லா முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் விளையாடுறதுக்கு உண்டான அந்த நோக்கம் தெரியுது. அதுதான். தேங்க்யூ. இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்ல லாஸ்ட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பணப்பெட்டி வரும் இல்லையா, ஆமாம். இவங்க வின் பண்ண மாட்டாங்க, அதனால இவங்க இந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போறது பெஸ்ட்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எந்த கண்டஸ்டன்ட்? அதில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. பாவம் பணம் உண்மையிலே தேவைப்படுற ரெடியாக இருக்கிற விஷால்னு ஒரு ஆள், அவருக்கு பாவம் பணம் ஏதோ முக்கியமாக தேவைப்படுதுன்னு தான் விளையாட வந்திருக்காரு. பணம் தான் குறிக்கோளாக இருக்காரு. ரெண்டாவது வேற யாருக்கு பணம் தேவைப்படுது? விஷால் ஒரு பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் உண்மையிலே பண தேவையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்.